ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 தமிழ் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம டெஸ்ட்டு 60 மார்க் எழுத போகிறோம். எக்ஸாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மணி நேரம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிருங்க. சரிங்களா? உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டை நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. ஏன்னா ஒன் வேர்டை தரவு பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க் உங்கள் கையில் கன்ஃபார்ம். அதே மாதிரி உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய குறுகிய விடையிலேயே படிச்சிருங்க. சார், இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார்? தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் உள்ள கேள்விகள் எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு மிக 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 முக்கியமான கேள்வி தான். ஆனால் இதை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. சரிங்களா? இதில் உள்ள கேள்வி எல்லா கேள்வியும் படிங்க. அடிஷ்னலாக நீங்களும் பல கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்க முடியும் அப்படின்னா நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவோம், மொழியை ஆள்வோம், அதில் இருக்கக்கூடியதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் வந்துடும். ஒன் வேர்ட்லேருந்து ஒரு 10 மார்க்கு, இதிலேருந்து 10 மார்க். இப்போ டோட்டலாக நீங்கள் இதில் 26 மார்க் எடுத்துடலாம். கட்டுரை, இதில் உள்ள இருக்கக்கூடிய கட்டுரை கடிதம் ரொம்ப முக்கியமான கட்டுரை கடிதம். ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 25 மார்க் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா வாங்கிடலாம்.